So, hi guys, welcome to Trendy Troop Podcast. ஸோ 6 நாளாக வீடியோ போடாமல் இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வீடியோ போட வந்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஜுரம். ஸோ ஜுரம் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு, வைரல் ஃபீவரே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஒரு பிரேக் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்பமே எபிசோட் ரிவ்யூவோடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று எபிசோடுக்கான ரிவ்யூ தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷார்ட்டாக சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் பேசுகிற கான்வர்சேஷன். ஸோ தேவையில்லாத விஷயந்தான் நமக்கு இதெல்லாம். ஸோ அதான் அவங்க வந்து தர்ஷிகா வந்து விஜய் விஷால் கிட்டே பேசுகிறாங்க. அதுக்கு வந்து நோன்னு சொல்ல மாட்டார் அவரும் ஓகே சொல்கிறாரோ அப்படின்னு தோணுது. அப்போது கண்டென்ட் இருக்குது மஜாய் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுவே ஒரு 5 நிமிஷம். ஸோ நம்ம 2 பேரும் பேசிப்போம், ஜாக்லின் கிட்டலாம் போவேணா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ 5 நிமிஷம் ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ் இது தான் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சிக்கிறாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ தான் என்னது ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அத்துடன் அதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வருது. ஸோ மார்னிங் டாஸ்க் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தராக நீங்கள் வரணும், உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். நான் இதுக்கெல்லாம் வந்திருக்கேன், நான் இவ்வளோ உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது வந்து மற்றவங்களுக்கு வந்து இப்போ ஆமாப்பா இவங்க சொல்கிற மாதிரி உழைக்கிறாங்கன்னா கை தூக்கணும். அப்படிலாம் ஒன்றும் தெரிலையே, இது டம்மிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் தர்ஷிகா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் நிறைய பேர் தூக்குறாங்க, அப்புறம் கேர்ள்ஸும் தூக்கி 16 பேர் தர்ஷிகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் பேசி அவங்களுக்கும் ஓட்டு என்பது வந்து விட்டது. ஸோ அடுத்து மஞ்சரி வந்தாங்க. மஞ்சரி சொன்னாங்க அதுக்கு ஒரு 8 மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டாங்க. ஸோ அதான் இவங்களும் நல்லா பேச தெரிஞ்சாலும் நல்லாவே ஓட்டு வரும். நெக்ஸ்ட்டு முத்துக்குமரன் வந்தார். அவருக்கு பாய்ஸ் டீமில் எல்லோரும் மேக்ஸிமம் ஓட்டு போட்டாங்க, கேர்ள்ஸ் டீம்லேயும் ஓட்டு போட்டாங்க. ஸோ ஒரு நல்ல நம்பரே பெற்றார். நெக்ஸ்ட்டு ராணவ் பேச வந்தார். இவர் பேசுகிறோடனே கொஞ்ச நேரம் ஒரு 5 செகண்ட் கிட்ட சைலண்ட்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அருண் தூக்குனாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் 7 to 8 மெம்பர்ஸ் கிட்ட தூக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் பாய்ஸ் பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கேர்ள்ஸ் பாட ஆரம்பிக்கும் போது ஜெஃப்ரி வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து சமைக்க உள்ளே வராரு. யார்? கேர்ள்ஸு அந்த கிச்சன் வந்து கேர்ள்ஸ் வீட்டு பக்கம் இருக்குதுல்ல, அங்கே போகிறாரு. அப்புறம் அவங்க பாடும்போது அவர் வேலை பார்த்துன்னு அப்படியே பாடிட்டு கோட்டுக்கு பாய்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் கேர்ள்ஸ் வீட்டுக்கு போனார். நம்ம சாச்சனா சும்மானாலே ஜெஃப்ரியை பார்த்தா இறங்கி ஆட்டுவாங்க. இப்போ என்னன்னா அதை சொல்லி போட்டு என்னது இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே கேப்டன் வந்து ஒரு வாட்டி விட்டுலன்னொடனே இதை ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. பிகாஸ் கடைசியில் ஒரு சம்பவம் பண்ண வந்தாங்க. அதுதான். அப்புறம் சுழல் பந்து டாஸ்க்கு இப்படி இந்த கிளாஸுக்குள்ள கண்ணாடி கிளாஸ் உள்ள மார்பிள்ஸ் வச்சு சுற்றி கரெக்டாக நல்லா சுற்றுதுங்க. அது சுற்றி அப்படியே உள்ளே போடணும். ஸோ அதில் பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் 4 போட்டாங்க. கேர்ள்ஸ் சில பல மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்க, அதனால் போயிடுச்சு. பாய்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் நல்லா கரெக்டாக பக்காவாக ராயான்லாம் பக்காவாக போட்டனால நல்லா 5 பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 1:50க்கு நடந்த சம்பவம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, சிவகுமார் வந்து ரஞ்சித் சத்யா கிட்ட சொல்லியிருந்தார், ரொம்ப கமாண்டபுளாக இருக்கார், தீபக் வந்து ரொம்ப கமாண்டபுளாக இருக்கார், என்கிட்ட இது இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் மட்டும் இது பண்ணிங்கன்னு சொல்லி அவரோட வேலையை தான் போல் தீபக்கை பார்த்தாலே காண்டாகுது. ஏன்னா தீபக் அன்றைக்கி ஒரு நாள் வந்து திட்டினார், உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கோல்டு வார் நடைபெறுன்னே சொல்லணும். அப்புறம் ரயானோ ராணவ் அப்புறம் விஜய் விஷால் அது மிஸ்டேக் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் வந்து மஞ்சரி வந்து ஃப்ராக் ஜம்ப் பண்ண சொன்னாங்க. 2 பேர் கரெக்டாக பண்ணிட்டாங்க. யார்? ராணவன்ற பாருங்க, ரயானோ விஜய் விஷாலும். பட் ராணவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். குரங்கும் தவளையும் கிராஸ் பீட் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் சூப்பராகவே பண்ணார். ஸோ இதை பற்றியும் பேசுனாங்க. ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஸோ அதை என்னென்னு வாங்க பார்க்கலாம். சாட்சி நான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் வந்து எப்படி ரியாக்ஷன் வச்சு தான் நல்லா காட்ட முடியும்னு சொல்லி சவுந்தரா மாதிரி பேசினிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு எல்லோரும் வாய்ப்பு தராங்க, இங்கே நாங்கள்லாம் டாஸ்க்கை விட்டு உனக்கு வாய்ப்பு தரோம்,
எனக்கு என்ன நான் இந்த வாரம் தான் நல்லா போனேன், முன்னாடி வரலாம் போனேன்னா அப்படின்னாங்க. அது எனக்கு தெரிலம்மா. அவங்க ஒரு நார்மலான கான்வர்சேஷன், அதுக்கு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுத உடனே மற்றவங்கலாம் ஏம்மா ஏம்மா அழுகுற, மை காட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாங்க. இவங்க அழுதா போதும் அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் கரைஞ்சிடுறாங்க. அது ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சாச்சனா வந்து அவங்க டீம், அவங்களோட அணியிடம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுதான் மெயினே. பார்க்கலாம். ஆல்ரெடி ராணா வந்து சும்மா ஃபன்னுக்கு வந்து பவித்ரா கூட அப்படின்னு இப்படி ரோஜா பூ கொடுக்குறது அது மாதிரிலாம் பண்ணுறாரா. ஸோ அப்போது உட்காந்துன்னுக்குறாங்க. எப்போது திரைகள்லாம் மூடி இருக்குது பெட்ரூம் ஆண்ட ஏதோ பிகாஸ் ராஜா டாஸ்க் மறுநாள் நடைபெறதுனால அதுக்கான செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தலைவலிந்தோடனே அவங்க இப்போ ராணுவ வந்து சுடு தண்ணி தருவார். எப்படி எதிர் வீட்டாண்டு குடிச்சிட்டு அது ஃபன்னாக பண்ணாலும் மஞ்சரி சொன்னாங்க நீங்கள் கேர்ள்ஸ் டீம் கிட்ட யார்கிட்டையும் கேட்கல, ஆனால் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் தீபக் வந்தார். இந்த பக்கம் வாடா அதாங்க தீபக் வந்து கூப்பிட்டாரு. எதுக்கு போன அந்த பக்கம் தண்ணி கொடுக்க, அவருன்னு சொல்லுவார் தண்ணி கொடுத்துட்டியா வா இந்த பக்கம் அப்படின்னோடனே அப்படியே சைலண்ட்டாக வந்துடுவாரா ராணவ், வந்து எதுவும் பேச மாட்டாராம். அதுக்கப்புறம் மஞ்சரி கூட ஒரு கான்வர்சேஷன் போய் அது ஒரு சண்டை மாதிரியே போச்சு. சண்டை மாதிரி போவோம். விஜய் விஷால் அந்த மாதிரி தான் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அது ஒத்துக்கலை இவங்க. அது என்னடா சும்மா விஜய் விஷால்ன்றன்னு சொல்லி விஜய் விஷால் சொன்னார். என் பேரே சொல்லி நிற்காத நீ பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மஞ்சள் ஏதோ சொல்லியிருந்தாங்க. இந்த சொல்லோடனே பின்னாடி அருண் வந்து கமெண்ட் வச்சிட்டாரு, டீ குத்து காஃபி குத்து இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம். உடனே நீங்கள் மார்க்கிங் பண்ணாதீங்கன்னொடனே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மார்க்கிங்னு ஒரு வார்த்தையை என்னை பார்த்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் டீம் என்னமோ அருண் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில, முத்துக்குமரன் ரொம்ப மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணார். அதை பற்றி நம்ம அவ்வளோ இல்லைங்க. அதான் அந்த பெட்ரூம் ஏன் சாத்தினாங்க தெரில, உள்ளே அவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்தது. இதில் சௌந்தர்யா வேறு நடுவில் ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி சிரிப்பா நீங்கள் ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க. என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இப்போ அந்த டாஸ்க்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டாஸ்க்குக்கு முன்னாடி மஞ்சரிக்கு வந்து ஒரு 3 க்ரீன் பேட்ச் கொடுத்தாங்க. ஸோ அந்த க்ரீன் பேட்ச் வந்து 3மே எடுக்கப்பட்டால் அவங்களோட கேப்டன் பதவி பரிபறிக்கப்படும். ஸோ அதுக்கு வந்து 3 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சரியாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் வந்தார். முத்துக்குமரன் வந்து நான் தான் சப்போர்ட் பண்ணால் ஒரு ரீசன் சொல்லி தூக்கிட்டார். கிட்டத்தட்ட அடுத்து சாச்சனா சொல்ல போகிற ரீசன்ஸ் மாதிரி தான். அடுத்து சாச்சனா வந்தாங்க. சாச்சனா வந்து இந்த எபிசோட்லேயே நடந்திருக்கோம். திருப்பி ஜெஃப்ரி வந்து இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் ஒரு வரல பாட்டு அது நீங்கள் ஒரு சீரியஸாகவே எடுக்கல, அதுக்கு எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்கலன்னு சொல்லி வன்மத்தை கக்கினாங்க. பட் அதான் சொன்னாங்க. பட் கேர்ள்ஸ் அது அந்த எதிரில் இருக்கவங்களாம் சொன்னாங்க அதே ரீசன் வச்சு தானேம்மா முத்துக்குமரன் வச்சான், அது என்னம்மா அது வந்து ரயான் சாரி அது வந்து ரயானுக்கு இது வந்து ராணவுக்கு அப்படின்னு இதோ அதான் வன்மத்தை கக்கணும்னு சொல்லி ஒரு இதே எடுக்கணும்னு வந்து இன்டென்ஷனலாக தான் வந்து பண்ணாங்க. ஸோ அதான் வன்மத்துக்காக தான் பண்ணாங்க. ஏன்னா 2 இடம் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கே இதுன்னு. ஸோ அதான் அப்படி பேர்னா வந்தாங்க. பட் அப்புறம் இவர் ஜெஃப்ரி வந்து சொன்னார், ஏங்க இப்போ தானே வாய்ப்பு வந்திருக்கு, அருணுக்கும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் அந்த இது வந்தது, அந்த என்ன பின்னாடி கட்டுவாங்களே பிடிச்சி கூட இழுத்து எடுக்கலாமே, அதான் அது வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், இதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஜெஃப்ரி சொன்னார். ஜெஃப்ரிக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டியே இருக்குது. பட் இருந்தாலும் அதான் அது வந்து சாச்சன் சொன்னாங்க, அப்போ என்னோடய இதை நீங்கள் தப்பாக சொல்கிறீ அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்துவோன்னு சொன்னோடனே சூப்பர் ஜெஃப்ரி அப்படி சொல்லி ஜாக்கெட்லாம் பண்ணாங்க. என்னவோ அப்புறம் தீபக் வந்து பேசினார். அருண் வந்து மதியானம் சாயந்தரம் அந்த டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பற்றி பேசுனாங்க. இவங்க மஞ்சரி கொஞ்சம் அழுவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த டாஸ்க் பற்றி பேசிட்டு வெளில போயிட்டாங்க. வெளில வந்து சாச்சனாவும் தர்ஷிகாவும் பேசியிருந்தாங்க. நீ பண்ணது வந்து அவ்வளோதான் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுனாங்க. நீ இப்படி பண்ணியிருந்தனா இன்டென்ஷனலாக தான் தெரிஞ்சிருக்கோம், அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் டாஸ்க்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரெஸ்பெக்டிவ் கேரக்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ராஜா வந்து ராணி வந்து சாச்சனா கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் முத்துக்குமரனுக்கு வந்து அந்த மாதிரி ஏதோ ஒற்றன் மாதிரி ஏதோ கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் யார் தர்ஷிகா, அன்ஷிதா, அதான் நிறைய பேர் வந்து ஜாக்லின் அவங்களாம் கீழே இருக்க மாதிரியும், சௌந்தர்யா வந்து அவங்க பக்கத்தில் இருக்க மாதிரியும், தீபக் வந்து தளபதி ஃபார் பாய்ஸ் டீம், மஞ்சரி வந்து படைத்தளபதி அவங்களும் அதே தான் ஃபார் கேர்ள்ஸ் டீம். ஸோ அந்த மாதிரி சொல்லி அப்புறம் யார் மந்திரி வந்து ராஜா ஆலோசகர் வந்து இந்த பக்கம் வந்து
ரயான் அந்த பக்கம் வந்து பவித்ரா நினைக்கிறேன் கொஞ்சம் கிளவி கெட்டப்பில் அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் 10 minute வீடியோங்க. 10 minute க்ராஸ் ஆகி தாண்டி அர்ச்சனோத்தின் போது ஸோ இது இந்த டிஸ்கஷன் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சரி என்ன பேர் வைக்கலாம், நம்ம தேசத்துக்கு என்ன பேர் ரணதேசம் கஜதேசம் அதை சொல்லி பேசியிருந்தாங்களா. ரஞ்சித் வந்து ஏதோ சொல்ல வந்தார், அதை இவங்க கேட்கவில்லை. டேய் அப்புறம் சும்மா நடந்து போனாரா, நான் எதுவும் பேசுகிறேன், நீங்கள் சும்மா லூசு மாதிரி பேசினே இருக்கீங்க, நீ ராஜா கஜான்னு பேசலாம், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், டீம் டிஸ்கஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டீம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அத்துடன் நேற்று எபிசோடு முடிஞ்சிருச்சு தான் நினைக்கிறேன். அதான் அவங்களோட கடைசி டிஸ்கஷனில் தான் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாரம் ஓட்டிங்ஸ் யார் வெளில போவான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.